ஏன்னா நமக்கு குறைவுங்கிற வார்த்தை நம்முடைய மனிதன் பாவத்தில் விழுந்த பிறகு வந்த வார்த்தை. அது குறைவுங்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அது தேவை அப்படிங்கிறதெல்லாம் எப்போ வந்துச்சுன்னா பாவத்தில் மனிதன் விழுந்த பிறகு வந்தது. ஆனால் நிறைவு என்பது மனிதன் உண்டாகப்படுவதற்கு முன்பதாகவே வந்தது. அதனால தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கும் போது எப்படி உண்டாக்குனார்னா அவர் எல்லாத்தையும் நிறைவாக உண்டாக்குனார். ஏன்னா நான் உண்டாக்குற மனிதன் வாழ்கிற பூமி எப்படி இருக்கணும் அப்படின்னா நிறைவுள்ளதாக இருக்கணும், எந்த குறைவு இல்லாமல் இருக்கணும். அவனுக்கு ஒரு குறைவுங்கிற வேடே தெரியாத அளவுக்கு வாழணுங்கிறதுக்கு தான் தேவன் அப்படி படைச்சாரு. பாவத்தில் மனிதன் விழுந்து போனான், அப்பொழுதே அவன் குறைவுபட தொடங்கி விட்டான். எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு விலகுறானோ, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகுகிறானோ, அப்பொழுதுதான் வாழ்க்கையில் குறைவு உண்டாகிறத அவன் பார்க்குறோம். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அந்த பிரச்சனையை சந்திக்கிறார்கள். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்துறாரு. கர்த்தரை